தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். தற்போது இவர் நடிப்பில் உருவாகியுள்ள அமரன் திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன், நான் சினிமாவை விட்டு என்றைக்கோ விலகியிருப்பேன். நான் இருப்பதற்கு காரணம் என் மனைவிதான். அவர் சம்பாதித்த பணத்தில் வீடு வாங்கலாம் என்று கூறாமல் படம் தயாரிக்கலாம் என்றார். கொட்டுக்காளி படத்தை தயாரிக்க முக்கிய காரணம் என் மனைவிதான். அவர் கூறிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் கொட்டுக்காளி படத்தை தயாரித்தேன். மேலும் அந்த படத்தை தயாரித்து எனக்கு மிகவும் திருப்தியாக உள்ளது என்று சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முக்கிய பிரபல நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். தற்போது இவர் நடிப்பில் உருவாகியுள்ள அமரன் திரைப்படம் திரையரங்குகளில் விரைவில் வெளியாக இருக்கிறது. சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன், நான் சினிமாவை விட்டு என்றைக்கோ விலகியிருப்பேன். நான் இருப்பதற்கு காரணம் என் மனைவிதான். அவர் நான் சம்பாதித்த பணத்தில் வீடு வாங்கலாம் என்று கூறாமல் படம் தயாரிக்கலாம் என்றார். கொட்டுக்காளி படத்தை தயாரிக்க முக்கிய காரணம் என் மனைவிதான். அவர் கூறிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் கொட்டுக்காளி படத்தை தயாரித்தேன். மேலும் அந்த படத்தை தயாரித்தது எனக்கு மிகவும் திருப்தியாக உள்ளது என்று சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் பிரபல முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். தற்போது இவர் நடிப்பில் உருவாகியுள்ள அமரன் திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன், நான் சினிமாவை விட்டு என்றென்னைக்கோ விலகியிருப்பேன். நான் இருப்பதற்கு காரணம் என் மனைவிதான். அவர் நான் சம்பாதித்த பணத்தில் வீடு வாங்கலாம் என்று கூறாமல் படம் தயாரிக்கலாம் என்று என்னை ஊக்குவித்தார். கொட்டுக்காளி படத்தை தயாரிக்க முக்கிய காரணம் என் மனைவிதான். அவர் கூறிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் கொட்டுக்காளி படத்தை தயாரித்தேன். மேலும் அந்த படத்தை தயாரித்தது எனக்கு மிகவும் திருப்தியாக உள்ளது என்று சிவகார்த்திகேயன் மனமகிழ்ந்து தெரிவித்துள்ளார்.